மூதாதைகளுக்கு குலதெய்வங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாம் செய்ய மறந்த இந்த காரியத்தை நாம் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தியை நமக்குள் அந்த வலுப்பெறச் செய்து மகிழ்ச்சிகள் காட்டிய அருள்வழியை உங்களுக்குள் அந்த உணர்வை தூண்டி நினைவை விண்ணை நோக்கி செலுத்தி அந்த உணர்வின் தன்மையை நீங்கள் பெரும் தகுதி ஏற்படுத்தி இதே இயக்கத்துடன் நாம் அனைவரும் அந்த மண்டலத்தின் உணர்வை நாம் பெற்று அதனின் வலுவின் துணை கொண்டு அவரவர்கள் குலதெய்வங்களான இந்த உயிரான்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்க முடியும். ஏனென்றால் அந்த வலுவின் தன்மை கொண்டு இந்த உணர்வின் தன்மை உந்தி தள்ளப்படும் போது அந்த சப்தரிஷி ஈர்ப்பு மண்டலத்தில் செல்லுகின்றது. உடல்பெறும் உணர்வுடைய நிலைகள் கரைகின்றது. உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக நிலைக்கின்றது. அப்ப அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் அது சுழல்கின்றது. இப்ப நாம் பூமியின் நிலைகளில் கடந்து ராக்கெட்டை செலுத்தப்படும் போது பூமியின் ஓடுபாதையில் அது சுழலச் செய்யும் போது அதன் வரிசையில் சுழல்கின்றது. அதே சமயத்தில் பூமியின் நிலைகள் தென் வடலில் சுழலும் போது அந்த சுழலின் தன்மைக்கு இரண்டு ஈர்ப்பு வேகத்தை கூட்டும் போது அதே ராக்கெட் சுழல்கின்றது. அதே சமயத்தில் அதனுடைய வேகத்தை குறைத்து பூமியின் சுழல் வட்டத்தில் அதனுடைய சமமான நிலைகள் இருக்கும்போது எந்த ஊர் நிலையோ அங்கே நிலை கொண்டு அதனை செயல்படுத்துகின்றது. இதை போன்றுதான் நாம் எந்த மனித உடலிருந்து உணர்வினை ஒளியாக மாற்றி இன்றும் ஒளியின் சரீரமாக இருக்கின்றனரோ அவர் உணர்வுகளை நம் உடலுக்குள் செலுத்தி இதனின் வலு துணை கொண்டு நம் மூதாதையுடைய உடலை விட்டு பிரிந்து சென்ற அவர்களை நாம் இந்த முறைப்படி ஆயிரக்கணக்கோர் வலு கொண்டு அதை நாம் விண் செலுத்துதல் வேண்டும். இப்போ இதே மாதிரி நாம் விண் செலுத்தினால் இந்த உணர்வின் ஆன்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் செல்லுகின்றது. பின் இந்த உணர்வுகள் கரைந்த பின் அந்த ஈர்ப்பு வட்டத்திலே சுழலத் தொடங்கி விடுகின்றது. அது அந்த குடும்பத்தை சார்ந்தோர் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணினால் அதன் வழிகொண்ட துருவ மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்று இயங்கினால் அந்த உணர்வை பெற்று இந்த வாழ்க்கையில் வரும் கடும் தீமைகள் கூட மாற்றி அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நமக்கு வளர்த்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இப்ப இதற்கு முன் நாம் செய்ய தவறிய இந்த உணர்வு கொண்டு நாம் ஒவ்வொருவரும் இந்த பௌர்ணமி நாள் இதை மாதிரி தொடர்ந்திருந்தால் இன்னொரு உடலுக்குள் சென்றிருந்தாலும் இதை போல வலு கொண்டு நாம் எடுத்த அந்த வலுவின் துணை கொண்டு இன்னொரு உடலுக்குள் பேயாக நின்று அதை ஆட்டி படைத்து வெளியில வந்தாலும் அவர்களுடைய உணர்வே நம் உடல் இந்த நினைவின் ஆற்றலை அங்க பறக்கப்படும் போது இன்னொரு உடல் இந்த நஞ்சினை கரைத்து விட்டு இந்த உணர்வினை தனக்குள் பெரும் தகுதியை ஏற்படுத்துகின்றது. ஆகவே நாம் தளராது இதை செய்து நம்முடைய குலதெய்வமான மனிதனாக உருவாக்கி நம்மை சீராட்டி தாளாட்டி வளர்த்த அவர்கள் இன்னும் ஒரு பிறவி நிலை அடையாத நிலைகளை செய்வதே நமது தலையாக கடமையாக வைக்க வேண்டும். இப்படி பௌர்ணமிக்கு பௌர்ணமி இங்கே வர தவறியவர்கள் இதை போல அவரவர்கள் வீடுகளில் இருந்து கூட இதை போல இந்த உணர்வினை எடுத்தோம் என்றால் நல்லது. ஆனால் நாம தொடர்ந்து அவர்கள் விண் செல்வதற்கு முன் இதை போல ஒரு கூட்டமைப்பில் ஆயிரக்கணக்காருடைய அமைப்பில் இருந்து நாம் எடுத்தோம் என்றால் அவர்களை நாம் துரித நிலையில் கொண்டு எந்த உடலை விட்டு வெளிவந்தாலும் அவர்களுடைய உணர்வுதான் உங்கள் உடலா இருப்பதனால் நாம் எளிதில் அவங்களை அனுப்ப உதவும். ஆகையினாலே இந்த பௌர்ணமிக்கு தவறாது உங்களால் வர முடிந்தோர் அதை செய்யும். அல்லது இந்த பௌர்ணமி நாளன்று ஆங்காங்கு இப்படி ஒரு நூற்றுக்கணக்காரோரோ ஆயிரக்கணக்காரோடு சேர்ந்து இந்த கூட்டு தியானங்கள் செய்யும்போது அந்தந்த பகுதியில் உள்ள அந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டோர் அந்த உயிரான்மா அவருடைய குலதெய்வங்களான உயிரான்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்க முடியும். ஏனென்றால் இப்ப நாம் சாங்கியத்தில்தான் நாம் சாம்பலை கரைத்தால் பாவம் போய்விடும், மோட்ச தீபம் ஏற்றினால் அவர் சொர்க்கம் போவார் என்று சாங்கியங்களை செய்தால் நம்மளை வைத்திருக்கிறார்கள். என காலத்தால் மறைந்த இந்த நிலையை நாம் அருள் மகிழ்ச்சியின் அருளால் நாம் இதை போல மூதாதிகளை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்து அவர்கள் பிறவியில்லா நிலைகளை செய்வோம். அவர்கள் அந்த ஒளிநிலை பெற்றால் அதனுடைய துணை கொண்டு நாம் இந்த புவியில் வரும் தீமைகளை அகற்றிவிட்டு நாம் இந்த வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழவும் மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் வாழ்ந்து இங்க வரும் தீமைகளிலிருந்து நாம் விடுபட்டு நம் உணர்வின் தன்மை என்றும் நமக்கு இந்த வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழ முடியும். இந்த உடல் நமக்கு சொந்தம் அல்ல, இந்த உயிரே நமக்கு சொந்தம். ஆக அந்த உயிரின் தன்மை சொந்தமாக்க வேண்டும் என்றால் இப்ப அந்த உயிரின் சொந்தத்தை வைத்து நாம் உயிருக்கு நமக்கு சொந்தமில்லாத நிலைகள் இருக்கின்றோம். உயிரில் நாம் எதை எண்ணுகின்றோமோ இந்த உயிர் அந்த உடலை இயக்குகின்றது. நமக்கு சொந்தம் என்று யாரும் எண்ணவே இல்லை. அவனால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த உடல் என்ற நிலையும் அவனை வேண்டி நாம் எதை எடுக்கின்றோமோ அது உருவாக்குகின்றது. ஒருவரை நாம் கடுமையான தீங்கு செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம், அதை உருவாக்குகின்றது. உணர்வை உடலுக்குள் பரப்புகின்றது. அதை செயலாகவே தீவை செயலை செயலும்படி செய்கின்றது.
ஆக ஒருத்தருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அந்த உணர்வின் தன்மை நாம் உடல் அதை இயக்கி காட்டுகின்றது. ஆனாலும் நாம் எந்த தீமையின் உணர்வை நாம் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அந்த தீமையின் உணர்வின் அணுக்கள் நாம் விளைந்து நம் உடலில் தீமையின் நிலையாக இந்த உடல்கள் அழகுகின்றது, வேதனைப்படுகின்றது. எவரை வேதனைப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அந்த வேதனை உணர்வுகள் அணுக்கள் நமக்குள் விளைந்து இந்த வேதனையை உருவாக்குகின்றது. தான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். ஆக நம்முடைய வளர்ச்சியின் தன்மை அதனை நிலைகள் அடைகின்றோம். இதை போன்ற நிலைகளிலிருந்து அந்த மகிழ்ச்சியின் சக்தியை நாம் பெற வேண்டும் என்று தீமை அகற்றி அருஞானி உணர்வின் நீங்கள் நுகர்ந்தால் அந்த ஞானிகளின் தீமை அகற்றி உணர்வுகள் நமக்குள் பெருகி தீமையற்ற உணர்வாக நமக்குள்ளாகி நாம் அதுவாகின்றோம். ஆகவே மறவாதீர்கள், முதல்ல உங்களுடைய மூதாதையுடைய உயிரான்மாக்களை பின் செலுத்துங்கள். இதை போல ஒவ்வொரு நொடியிலும் இதை போல செய்யுங்க. இப்போ இரண்டாவது, நாம் ஒவ்வொரு நிமிடமும் இந்த துருவ தியானம் என்று சொல்லியுள்ளோம். அந்த துருவ காலங்கள் காலையில் 4 to 6 அந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று எண்ணி துருவ நட்சத்திரத்தின் ஒளிக்காந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி உங்களுக்குள் அந்த சக்தியை கூட்டிக் கொண்டு கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் அருந்தி போல நாங்கள் வாழ வேண்டும். ஏனென்றால் இருமணமும் ஒன்றிய நிறைவு கொண்டு திருமணம் நடக்கின்றது. ஆக கவர்ந்து கொண்ட உணர்வுகள் தான் ஒன்றி வாழ்கின்றது. ஆனால் ஒன்றி வாழும் நிலைகள் சந்தர்ப்பத்தால் சிறு குறைகள் வந்தால் முடமாகி விடுகின்றது. எண்ணங்கள் வாழ்க்கையும் முடமாகி விடுகின்றது, செயலும் முடமாகின்றது, வேதனை உணர்வை வளர்ந்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகள் வராது தடுக்க வசிஷ்டரும் அருந்ததி போல நலாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து வசிஷ்டரும் அருந்ததி போல வாழ்ந்து நலாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து சாவித்திரி போல இருமணம் ஒன்றிய நிறைவு கொண்டு இந்த வாழ்க்கையில் கடும் தீமைகளை வென்று இன்று கணவன் மனைவி இருந்தாலும் ஒன்றிய உயிர் ஒன்றும் 2 உயிரும் ஒன்றாக இணைந்து 2 உடலில் இணைந்த உணர்வு ஒன்றாக இருக்கப்படும் போது அந்த உணர்வு ஒளியின் சரீரமாக அடுத்து பிறவியில்லா நிலைகள் அடைய முடியும். ஆகவே இன்றைய நிலைகளில் குலதெய்வங்களான அந்த உயிரான் மக்களை வெண்ணுக்கு செலுத்தினால் அவரை சார்புடைய அவருடைய நம்ம குலதெய்வமான அந்த தாத்தா பாட்டியை அவர்கள் 2 பேருமே இதே முறைகள் இணைக்கப்படும் போது அவர்கள் இணைந்து வாழ முடியும் என்று ஒளியின் சரீரமாக முடியும். ஆக கணவனும் மனைவியும் என்று ஒன்று சேர்க்கின்றனரோ அந்த நிலை பெற முடியும். ஆக ஒருவர் கணவன் தன்மையை முன் சென்றால் இதை போல பற்று கொண்டால் அவர்கள் உணர்வுகள் அவரவர்கள் உடல்ல வேண்டும். இதை போன்ற எண்ணி வந்தால் இந்த உணர்வின் வலிமை கொண்டு அந்த ஆன்மாவும் தன்னுடன் இணைத்து என்றும் பிறவியில்லா பெண்ணல் அடைந்து வசிஷ்டரும் வந்தது போல சாவித்திரி போன்ற இருமணம் ஒன்றாகிய நிறைவு கொண்டு பிறவியில்லா பெண்ணலை அடைய முடியும். அதே சமயத்தில் கணவன் இல்லாதவரும் மனைவி இல்லாதவரும் இதை போன்று ஒவ்வொரு நொடியும் எண்ணுவோம் என்றால் அந்த சப்தரிஷிகளின் அருள்வட்டத்தில் இணைந்திட முடியும். ஏனென்றால் அவருடைய உணர்வுகள் நம் உடலிலே உண்டு. நாம் வாழ்ந்த காலத்தில் அவர் உடலில் விளைந்த உணர்வுகள் இங்கே உண்டு. ஆகவே அந்த மகிழ்ச்சியின் அருளுணர்வு கொண்டு இந்த பிறவியில்லா பெருநிலைகள் அடைவதற்கு இம்மார்க்கத்தை கையாளுங்கள். இது உங்களுக்குள் அடுத்து பிறவியில்லா பெருநிலை அடைய இது உதவும். இந்த உடல் நமக்கு சதமல்ல, என்றும் சதமான உடல் ஒளி சரீரமே. ஆகவே அதை என்றும் பேரின்ப பெருவாழ் வாழ முடியும். இத்தகைய துன்ப கடல் நமக்கு வர என்பும் இந்த வாழ்வே அது வரும். எத்தகைய நஞ்சு கொண்ட உணர்வு வந்தாலும் சூரியன் எப்படி நஞ்சினை பிரித்து விட்டு ஒளியும் சுடராக உலகை காக்கின்றதோ இதைப்போல இரு உயிரும் ஒன்றாகிவிட்டால் எந்த துன்பத்தையும் சாராது, எமனிடம் இன்னொரு உடலுக்குள் போகாது, இந்த நினைவை மறைக்காது, ஒன்றிய உணர்வு கொண்டு என்றும் ஒன்றி வாழும் என்பதுதான் எமனிடம் இருந்து சாவித்திரியை தன் கணவனை நீச்சினாள் என்பது. இதைப்போல மனிதனின் வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் என்று இதன் வழிகளில் என்று துருவ தியானத்தில் எண்ணுகின்றமோ வரும் தீங்குகளை அகற்றலாம், மெய்ஞானி உணர்வுடன் உண்டலாம், என்றும் பேரின்ப வாழ்வு இந்த வாழ்க்கையை வாழலாம். அந்த பேரின்பம் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்றும் என்றும் இனியே எந்த கருவி இல்லாத நிலைகளும் இருமணமும் ஒன்றாகி அந்த வசிஷ்டரும் அறிந்தது போல வாழ்ந்தது போன்று அங்கே என்றும் ஒவ்வொரு நிலைகள் கொண்டு நீங்கள் வாழ்ந்திட முடியும். உங்களை நீங்கள் நம்புங்கள். நீங்கள் எண்ணீரை உருவாக்கியது உயிர், உணர்வின் சத்தை உடலாக்குவது உயிர், அதை ஆண்டு கொண்டு இருப்பது, அதே உணர்வின் தன்மையை விளை வைப்பது உயிர். அவனுடன் ஒன்றி அவனுடன் அவனாக நீங்கள் வாழுங்கள். என்றும் நிலையான நிலைகள் பெறுங்கள். ஆக பிரிதோர் மனிதன் உடலை அந்த உணர்வின் சக்தியை நமக்குள் எடுத்துண்டால் அந்த உணர்வு வலிவு பெற்றால் இந்த உயிர் அந்த உடலுக்குள் சென்று அதன் உணர்வின் கருவாக்கி அதனை ரூபமாக மாற்றிவிடும். இதை போன்ற நிலைகளை இல்லாது மெய்ஞானி உலகில் காட்டிய போல நாம் மெய் உலகில் வாழ்வோம். இந்த மெய் உலகம் என்பது உயிர். ஆக நாம் உயிர் நாம் எதை எண்ணாலும் நாம் நுகரும் உணர்வின் அறிவை காட்டுகின்றது. அதன் செயலாக்கங்களை நாம் உணர முடிகின்றது. ஆகவே நமக்கு மெய்யை காட்டிக் கொண்டிருப்பதும் மெய் உலகுடன் உலாவிக் கொண்டிருப்பதும் நமது உயிர். ஆக நாம் எதனை மெய்யாக காட்டினாலும் நம் உயிர் எப்படி மெய்யாக ஒளியாக இருக்கின்றதோ ஒவ்வொரு உணர்வும் மெய்யாக மாற்றி உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக மாற்றிக்கொள்வதே மேல். அதை அவரவர்கள் செய்வீர்கள். அதன் வழியில் நாம் அடைவோம். இந்த உணர்வின் தன்மை உலகை இந்த மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில்
அந்த உலக மக்கள் மகிழ்ச்சியின் அரிசக்தி பெற்று எல்லோரும் மகிழ்ச்சியும் நிலையில் தர செய்வோம் என்று பிரார்த்தித்து இன்று மீண்டும் ஓம் ஈஸ்வரா குருதேவா துருவ மகரிஷிகளின் அருசக்தியும் சப்தரிஷிகளின் அருசக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிக்காந்த சக்தியும் தியானம் இருக்கும் அனைவரது உடல்களிலும் படர்ந்து அவர் உடல்களில் அறியாது சேர்ந்த தீய வினைகள் அனைத்தும் அகன்று பொருளறிந்து செயல்படும் திறன் பெற்று உடல் நலம் மனபலம் மனவளம் தொழில் வளம் செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு பெற்று செல்வ செழிப்புடன் செல்வாக்குடன் சொல்வாக்குடன் வாழ்ந்து வளர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. துருவ மகரிஷிகளின் அருள்சக்தியும் சப்த ரிஷிகளின் அருள்சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிக்காந்த சக்தியும் தியானம் இருக்கும் அனைவரது குடும்பங்களிலும் படர்ந்து அவர்களது குடும்பங்களில் அறியாது சேர்ந்த சாப வினைகள் அனைத்தும் அகன்று தீய வினைகள் அனைத்தும் அகன்று அவர்களது வாழ்க்கையில் பலரைப் போல மனமும் மகிழ்ந்து வாழும் திறன் பெற்று மகரிஷிகளின் அருள்வட்டத்தில் கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் அருந்ததி போன்று வாழ்ந்து நலாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து சாவித்திரியை போன்று இருமணமும் ஒன்றிய நிலைகள் கொண்டு பேரந்த பெருவாழ்வு வாழ்ந்து அவர்களது குடும்பங்களில் அவர்களது குழந்தைகள் அவர்களது பார்வையில் மனபலமும் மனவளமும் பெற்று மகரிஷிகளின் அருள்வட்டத்தில் அவர்களது குழந்தைகள் வாழ்ந்து கல்வியில் நாட்டமும் கல்வியில் ஞானமும் உலக ஞானமும் உலகை காத்திடும் அருள் ஞான குழந்தைகளாக வளர்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் சப்த ரிஷிகளின் அருள் சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிக்காந்த சக்தியும் தியானம் இருக்கும் அனைவரது உடல்களிலும் படர்ந்து தபோவனம் முழுதும் படர்ந்து தியான மண்டபம் முழுதும் படர்ந்து இங்கு தியானிக்கும் அனைவரும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி பெற்று சப்த ரிஷிகளின் அருள்சக்தி பெற்று சப்த ரிஷி மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தி பெற்று துருவ நட்சத்திரத்தின் ஒளிக்காந்த சக்தி பெற்று அவர்களது வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த இருள் நீங்கி பொருள் காணும்
திறன் பெற்று தெளிந்த மனதுடன் அவர்களது வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளின் அருவட்டத்தில் வாழ்ந்து வளர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. இப்போ மழைக்காக வேண்டி பிரார்த்தனை. துருவ மகிழ்ச்சிகளின் அருள். பூமியில் உள்ள நீரும் எங்கேயும் ஆழத்துக்கு போய்விட்டது. இப்ப நாளுக்கு நாள் பூமியுடைய நிலைகள் ரொம்ப மோசமாக போறதனால் நாம் இந்த மலைகளை நம்முடைய நினைவுகளை மேகங்களில் பலரச் செய்து அந்த மேகங்களை கூட செய்து இந்த மலைகளை பெய்ய செய்வதுதான் நம்ம குருநாதர் காட்டிய அருள்வழியில் உங்களுக்குள் இந்த உணர்வை ஊட்டி இந்த நினைவினை மேகங்களில் செலுத்தச் செய்து அதன் உணர்வின் துணை கொண்டு இன்று நாம் மழை பெய்ய தியானிக்கின்றோம். இதன் வழியில் அவ்வளவு பகுதியில் நம் தியான வழி அன்பர்கள் இருக்கும் பகுதிகளில் தியானத்தில் இந்த வருடம் ரொம்ப வறுமையா இருந்ததனால்தான் இந்த மழை பெய்வதற்கு நாம் சுற்றறிக்க விட்டு தியானித்தது. ஆகவே நீங்கள் மீண்டும் இந்த தியானத்திலிருந்து இந்த நாடு செழிக்க வேண்டும். உங்கள் நினைவலைகள் மேகங்களில் கூட வேண்டும். இந்த உயர்ந்த நாம் தியானித்த உணர்வுகள் அங்கே கலக்க வேண்டும். மழையும் ரூபமாக இங்கே மழை பெய்தாலும் இங்கே கடும் தீமைகளை விளைவிக்கும் தீய அணுக்கள் வளராது. அதை தடைப்படுத்தவும் உதவும். இந்த காற்று மண்டலத்தில் உள்ள நச்சுத்தன்மையும் குறையும் வரும். ஏனென்றால் உங்களுக்குண்டான திறமைகளை நீங்க பார்க்கலாம். உங்க உடலுக்குள் மனிதனானவனுக்குள் நாம் எதை என்றுமோ அந்த வலிவின் தன்மை கூடி இந்த எண்ண அலைகள் நாம் எங்கு நினைவு செலுத்தி அங்கே செலுத்துகின்றோமோ இது பாய்கின்றது. அந்த உணர்வு படர்கின்றது, மழை பெய்ய வைக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் உங்களை மகிழ்ச்சிகள் காட்டி அறுவழியின் நினைவை செலுத்தி அந்த அறுவட்டத்திலிருந்து நம் உடலை காக்கவும் நாடு காக்கவும் நினைவினை விண்ணை செலுத்தும் வானியல் தத்துவம் புவியிலாக மாறினாலும் புவியிலும் உணர்வை கொண்டுதான் மனிதன் உயிரில் மாற்றிக்கொண்டது. ஆக வானியல் உணர்வுகள் நமக்குள் வரும்போது அதே புவியியல் நிலைகளை நாம் சீராக வைக்க முடியும் மனிதன். அக்காலத்தில் அகசியன் இந்த பூமியினை திருத்தி தனக்கு உகந்த நிலைகள் வைத்து இன்று நாம் சீராக பூமி ஓடிக்கொண்டிருக்கின்றது. இனி சிறிது காலத்தில் பூமியில திசை மாற்றம் வரும். அதற்குள் நீங்கள் தியானித்து அந்த திசை மாறாது சீராக வைக்க முடியும். 1 டிகிரி மாறிவிட்டால் போகும். கடல் நீரும் மாறும், மனித உணர்வுகள் மாறும். இந்த மனிதன் நிலைகள் பெரும்பகுதி மாற்றங்கள் வரும். நிலப்பகுதியில் நீர்கள் அரிக்கும். இதை போன்ற நிலைகளில் நீர் குறையாது. அதை சீராக்க உங்களுடைய உணர்வுகளை விண்ணை நோக்கி செலுத்தி இதை போன்ற நிலைகளை நீங்க உற்றி இது பண்ணி இருந்தால் இந்த பூமியின் டிகிரி மாற்றத்தை மாற்றலாம். இந்த பூமியில் வாழும் மக்களை நீங்கள் சீராக வைக்கலாம்.